உடனே கேட்டு அந்த ஹதீஸ் நம்மளுக்கு வேணும்ன்ற அந்த ஆசையில ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. அவங்க அப்படியே அறிவிச்சு கொடுப்பாங்க. இப்படிதான் ஹதீஸ் நம்மளுக்கு வந்துச்சு. ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் பேசுகிறார்கள், கதை அடைச்சுட்டாங்க, என்னன்னே தெரியல. வெளியில அபூபக்கர் நிக்கிறாங்க, ஹஜ்ரத் உமர்லாம் நிக்கிறாங்க, எல்லா சஹாபாக்கள் நிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு வெளியே வர்றாங்க, ரசூலுல்லாஹ் வெளியே வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன இன்னைக்கு ரசூலுல்லாஹ் மருமகன்ட்ட ரொம்ப நேரம் பேசிட்டாங்களே, அப்படி என்ன பேசினாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த அந்த ரகசியத்தை சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வத்துல இருக்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னைய தப்பா நினைச்சீங்கம்மா, ஆனா இந்த ஜெயித்து நான் ஒன்னும் ரகசியம்லாம் பேச இல்ல, அல்லாஹ் தான் ரகசியம் பேசினான். அலியிடம் ரகசியம் பேசுறது அல்லாஹ் சொன்னதை நான் பேசினேன். சுனனு திர்மிதி 3726 ஹதீஸ், அபு யாலாவுல 2163 ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் தான். சரிங்களா? யாரு கேட்கிறா? உமர்லால கிராஸ் கொஸ்டின் கேட்கிறாங்க, யார சொல்ல என்ன ஆச்சு, இன்னைக்கு ரகசியமா அலி ரலியல்லாஹு பேசுறாங்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, ஆனா இந்த ஜெயித்துஹோ, நான் பேச இல்ல, பேசுனது அல்லாஹ் தான் ஹஜரத் அலிட்ட பேச சொன்னா அப்படின்றது பேரு ரகசிய கேள்வி இல்லாம என்னது? அப்ப இந்த சுஃபித்துவம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து சஹாபாக்கள், அபூ ஹுரைரா யார், அவர்கள் சூஃபியாக்கள்